ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கற்போம் சமையல். இன்றைக்கி நம்ம இந்த லாக்டவுனில் வீட்டிலே இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப டெலிஷியஸான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை மட்டும் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அப்பா செல்லமெல்லாம் அம்மா செல்லம் ஆகிடுவாங்க. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவிருக்கேன். அந்த தேங்காய் துருவலை சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த போல் தேங்காவை நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வடிகட்டி தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பாலை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை அந்த தனியாக எடுத்து வச்ச தேங்காய் பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் நல்லா கரைஞ்சதும் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் எடுத்த அதே கப்பில் 3/4 அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகரோட மெஷர்மெண்ட் வந்து தேங்காய் துருவலுக்கு தான், தேங்காய் பாலுக்கு இல்லை. இது நல்லா சுகர் கரைகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே வரலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே வரணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கரண்டினால் விடாமல் கிண்டிகிட்டே வரணும், கட்டி எதுவும் இல்லாமல். அது 2 மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ அதனால் அந்த 2 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னால் அதில் ஆயிலாவது கீயாவது அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் 2 hours வச்சா போதும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் 2 hours வச்சு எடுத்துட்டேன். ஓரம்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எடுத்து விடுறேன். இப்போ நான் அந்த பிளேட்டுக்கு அப்படியே கவிழ்த்து எடுக்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பராக ஜப்ளியாக இருக்குது. லாக்டவுனில் குழந்தைங்க டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. இது போல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வீடியோ எண்டில் காஃபி புட்டிங் கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.